இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 14 30வது இறை வார்த்தை. இது தாலந்து ஓமையை நமக்கு சொல்லுகின்ற பாடங்களாக இருக்கிறது. இதில் அன்பானவர்களே, தலைவன் ஒருவனிடம் அழைத்து 5 தாலந்து கொடுக்கிறான், அடுத்தவனிடம் 2 தாலந்து, மூன்றாமவனிடம் 1 தாலந்து. இதை வைத்து வணிகம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு வெளிநாடு செல்லுகிறான். திரும்பி வந்த வேளையில் ஒவ்வொருவரையும் கேட்கிறான், என்ன சம்பாதித்தீர்கள் என்று. 5 தாலந்து பெற்றுக்கொண்டவன் இன்னும் 5 தாலந்து சம்பாதித்தான். அவனுக்கு ஒரு பெரிய மதிப்பை கொடுக்கிறான், பொறுப்பை கொடுக்கிறான். 2 தாலந்து அதே போல இன்னும் 2 சம்பாதித்தான். அவனுக்கு உரிய மதிப்பையும் பெருமையையும் கொடுக்கிறார், பொறுப்பையும் கொடுக்கிறார். 1 தாலந்து பெற்றுக்கொண்டவரும் அந்த தலைவரை அணுகி என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், தூவாத இடத்திலும் விளைச்சலை எதிர்பார்ப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றான். அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு திறமையை, ஒரு தாலந்தை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு 5 தாலந்து 10 தாலந்துகள் கூட இருக்கலாம், சிலருக்கு 1 தாலந்து இருக்கலாம். ஒருத்தன் டீ கடை வச்சு பிழைக்கிறான், குடும்பத்தை முன்னேற்றான், அவனும் வருங்கால சந்ததிக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து வைக்கிறான். ஒருத்தன் பெரிய ஜவுளி ஸ்டோர் வச்சிருக்கிறான், அவனும் குடும்பத்திற்கு தேவையான செலவுகளை சந்திக்கிறான், பெரிய சொத்துக்களை சேர்த்து வைக்கிறான் வருங்கால சந்ததிக்கு. டீ கடைக்காரனுக்கும் ஜவுளி ஸ்டோர்காரனுக்கும் நம்ம சமமா பண்ணிட முடியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் வேற, இவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் வேற. இல்லறத்திலே ஆயிருக்கலாம், துறவரத்திலே ஆயிருக்கலாம். ஒருவர் பெரிய பிரசங்கியாராக இருப்பார், பாடகராக இருப்பார், நடனமாடி மற்றவர்களை ஈர்க்கின்றவராக இருப்பார், நற்செய்தியை அறிவித்து சாட்சிய வாழ்வு வாழ்ந்து மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வரக்கூடிய கொடையாக இருக்கும். அன்பானவர்களே, உள்ளதை கொண்டு நல்லது செய்ய வேண்டும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. என்னிடம் என்ன இருக்கிறது, இதை வைத்துத்தான் நான் செய்ய வேண்டும். 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் வைத்து எத்தனை ஆயிரம் பேருக்கு ஆண்டவர் உணவு கொடுத்தார். அவனிடம் இருந்ததை இயேசுவிடம் கொடுத்தான். 6 கற்சாடிகளை நிரப்பிய வேலையாள்களிடம் என்ன சொன்னார்? இப்பொழுது முண்டு சென்று எல்லாருக்கும் பந்தியில் பகிருங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாம் திராட்சை ரசமாக இருக்கிறது. அவர்களால் முடிந்த தண்ணீரை நிரப்பி இயேசுவிடம் கொடுத்தார்கள். செய்ய வேண்டியது என்ன? இருப்பதை செயல்பாட்டுக்கு கொண்டு வா. சில பேர் பாருங்க, எலக்ட்ரீஷியனா இருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி குடும்பம் பிழைக்கும்? சில பேரால நல்ல பயணம் செய்து பலரை சந்தித்து நற்செய்தி அறிவிக்க முடியும். வீட்டுக்குள்ளே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி இயேசுவை அறிவிக்க முடியும்? 1 தாலந்தை பெற்றவனை போல புதைத்து வைத்து விடுவது. திறமையை புதைத்து வைத்தால் அது பெருகுமா? கடவுள் கொடுத்த கொடைகளை புதைத்து வைத்தால் அது பெருகுமா? அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கடவுள் அவரவர்களுக்கு உரியதை அவர்களுக்கு கொடுக்கிறார். சிலுவையை கொடுப்பதும் கூட அப்படித்தான். ஒரு சிலருக்கு பெருஞ்சிலுவைகள் சுமக்கிறார்களா இல்லையா? ஒரு சிலருக்கு மிகச்சிறிய சிலுவைகள் சுமக்க வேண்டுமா இல்லையா? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, இந்த தாலந்து ஓமையில் 5 பெற்றவன் 5 சம்பாதித்ததை போல, 2 பெற்றவன் 2 சம்பாதித்ததை போல, நாங்களும் எங்களிடம் நீர் கொடுத்துள்ள ஆவியின் ஆற்றலுக்கு ஏற்ப எங்களை முழுவதுமாக ஆவியின் ஆற்றலோடு ஒப்பு கொடுத்து உமக்கு உரிய கனிகளை கொடுக்கின்றவர்களாக மாற்றும். இந்த நாள் வரை தகப்பனே, எங்களுடைய கடந்து போன வாழ்வை திரும்பி பார்க்கும்போது எங்களுக்கு கொடுத்த தாலந்துகளை வீணாக்கி இருக்கிறோம், புதைத்து வைத்து இருக்கிறோம், துருபிடிக்க செய்திருக்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
ஆமென்.